ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். நாடாளுமன்றத்திலும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி இரண்டாக பிளவுபட்டிருக்கிறது. தாங்கள்தான் உண்மையான திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி என மக்களவை சபாநாயகரிடம் அதிருப்தி அணியினர் மனு அளித்திருக்கிறார்கள். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ்குமார். சபாநாயகரை சந்தித்து மனு அளித்திருக்கும் அதிருப்தி அணியில் எத்தனை எம்பிக்கள் இருக்கிறாங்க? முழு விவரங்கள். மேற்குவங்க சட்டப்பேரவையை தொடர்ந்து தற்போது நாடாளுமன்றத்திலும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி இரண்டாக பிளவுபட்டிருக்கிறது. சட்டப்பேரவை தேர்தல் தோல்விக்கு பிறகு மமதா பானர்ஜிக்கு எதிராக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் சேர்ந்த அதிருப்தி அணியினர் போர்க்கொடி உயர்த்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மக்களவை சபாநாயகரிடம் சுமார் 20 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திட்டு தங்களை தனி அணியாக அங்கீகரிக்க வேண்டும் என்ற கடிதத்தை வழங்கி இருக்கிறார்கள். தங்களுடைய அணியினுடைய தலைவராக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பி காக்கோலி கோஷ் தஸ்திதாரை நியமிக்க வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். தாங்கள் தனி அணியாக செயல்பட விரும்புவதாகவும் தாங்கள் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய விரும்புகிறோம் என்றும் அந்த கடிதத்தில் அவர்கள் குறிப்பிட்டிருப்பது தேசிய அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒருபுறம் டெல்லியில் இந்தியா கூட்டணியினுடைய ஆலோசனை கூட்டத்தில் மமதா பானர்ஜி பங்கேற்றிருக்கக்கூடிய அதே வேளையில் சபாநாயகரிடம் இது போன்ற ஒரு கடிதத்தை அவர்கள் அளித்து மமதா பானர்ஜிக்கு கடும் அதிர்ச்சியை அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இன்று காலையில் தான் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினரான சுகேந்து சேகர் ராய் தன்னுடைய எம்பி பதவியை ராஜினாமா செய்துவிட்டு கட்சி அடிப்படை உறுப்பினர் பதவியும் ராஜினாமா செய்தார். அவர் மட்டுமல்ல, இன்று மாலை அவரோடு சேர்த்து இன்னும் சில திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த 5 மாநிலங்களவை உறுப்பினர்களும் பாஜகவில் இணைய இருப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. ஏற்கனவே இன்று காலை திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் மத்திய அமைச்சரான பூபேந்திர யாதவனுடைய இல்லத்தில் சந்தித்து ஆலோசனை கூட்டம் ஒன்றையும் நடத்தி இருக்கிறார்கள். பூபேந்திர யாதவ் தான் மேற்கு வங்கத்திற்கான பாஜக பொறுப்பாளராக இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவருடைய இல்லத்திலேயே அவர்கள் சந்தித்து ஆலோசனை கூட்டம் ஒன்றை நடத்தி இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தற்போது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற மக்களவை குழு தலைவராக மமதா பானர்ஜியினுடைய அண்ணன் மகன் அபிஷேக் பானர்ஜி தான் செயல்பட்டு வருகிறார். தற்போது அவரை அந்த பதவியிலிருந்து நீக்கிவிட்டு தங்களை உண்மையான திரிணாமுல் காங்கிரஸ் என அங்கீகரிக்க வேண்டும் எனவும் தங்களுக்கு 20 எம்பிக்களுடைய ஆதரவு இருப்பதாகவும் தங்களை தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைக்க வேண்டும் என்கிற ஒரு கடிதத்தையும் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். சபாநாயகரை அதை வெகு விரைவாக அங்கீகரிக்கும் பட்சத்தில் அவர்கள் தனி அணியாக செயல்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. தற்போது மக்களவையை பொறுத்தவரை பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய பலம் 196 இருக்கிறது. ஒருவேளை இவர்களும் சேர்த்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையக்கூடிய பட்சத்தில் மக்களவையில் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய பலம் 313 அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட மக்களவையில் சூப்பர் என்டிஏவை நோக்கி என்டிஏ சென்று கொண்டிருப்பதாக அரசியல் பார்வையாளர்கள் கருதுகிறார்கள். அதாவது திரிணாமுல் காங்கிரஸ் என்ற பெயருக்கு அது ஆணி வேர் என்று அர்த்தம். அதாவது மமதா பானர்ஜி காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகிய போது திரிணாமுல் காங்கிரஸ் என்ற தனி கட்சியை தொடங்கினார். அந்த திரிணாமுல் என்ற வார்த்தைக்கு நாங்கள் தான் உண்மையான காங்கிரஸ், நாங்கள் தான் ஆணி வேர் என்று பொருள்படும் வகையில் அவர் திரிணாமுல் என்ற பெயரை தேர்ந்தெடுத்தார். தற்போது அந்த திரிணாமுல் காங்கிரசுடைய ஆணி வேரை ஆட்டம் காணக்கூடிய அளவுக்கு கிட்டத்தட்ட மமதா பானர்ஜியினுடைய கைகளில் இருந்து திரிணாமுல் காங்கிரஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கை நழுவி கொண்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.